நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, செவிலியர் பணி நியமனம், அரசு பணியாளர்கள் நிரந்தரம் என கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக மக்களுக்கு அல்வா கொடுத்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேலும் சிறப்பாக அல்வா கொடுப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடைக்கு சென்று அல்வா சாப்பிட்டதாக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் விவகாரம் தொடர்பாக செருப்பை கழட்டி வைத்து தனக்குத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு 48 நாள் விரதத்தை துவங்கினார். இந்நிலையில் 48 நாட்கள் விரதம் நிறைவு செய்யும் வகையில் பழனி கோவிலுக்கு காவடி சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். பாஜக தலைவர் அண்ணாமலை காவடி சுமந்தபடி திரு ஆவினன்குடி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு தொடர்ந்து அடிவாரம் பாத விநாயகர் கோவில் படி வழி பாதை வழியாக மலை கோவிலுக்கு சென்றார். அப்போது அங்கு பணியில் இருந்த டிஎஸ்பி நமச்சிவாயம் என்பவர் அண்ணாமலையை தடுத்து நிறுத்தினார். அப்போது காவடியுடன் மலை கோவிலுக்கு மேலே செல்ல அனுமதி இல்லை என்று தெரிவித்தார். மேலும் படிவழி பாதை வழியே பக்தர்கள் இறங்கி வரும் வழி என்பதால் குடமுழுக்கு நினைவரங்கம் வழியே மேலே செல்லுமாறு தெரிவித்தார். அப்போது பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் வழியில் எப்படி செல்வது என்று கேள்வி எழுப்பினார். அப்போது டிஎஸ்பி மற்றும் பாஜகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து படிவழி பாதையில் அண்ணாமலையுடன் 5 பேர் மட்டும் செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இதை அடுத்து படிப்பாதை வழியே அண்ணாமலை மலை கோவிலுக்கு மேலே சென்றார். தொடர்ந்து 6 படை வீடுகளுக்கும் சென்று அண்ணாமலை வழிபாடு நடத்தவுள்ளார். சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அடிவாரம் வந்த பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: தைப்பூசத்திற்கு தாவேக தலைவர் விஜய் வாழ்த்து சொல்வது ஒன்றும் பெரிதல்ல என்றும், வாழ்த்து தெரிவித்தது சந்தோஷம்தான் என்றாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கடுமையாக விரதமிருந்து வெகு தூரம் பாத யாத்திரையாக நடந்து வந்து முருகனை வழிபடுகின்றனர். அவர்களுக்கு நடைபாதை, கழிவறை உள்ளிட்ட எவ்வித உதவியும் செய்யவில்லை என்றும், எனவே பக்தர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் பிரான்சில் இருந்து கொண்டு பாரத பிரதமர் மோடி தைப்பூச வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் வாழ்த்து சொல்லவில்லை என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், வாழ்த்து சொல்வதும் சொல்லாததும் பெரிதல்ல, ஆனால் தமிழக மக்களும் பக்தர்களும் நம்மீது பிரதமர் வைத்துள்ள மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், தினமும் தன்னுடைய அறிக்கையை பார்த்தாலே டிஎம்கே ஃபைல்ஸ் விடுவதில் உள்ள உறுதி தெரியும் என்றும், ஊழல் அமைச்சர் காந்தி மீது சென்ற ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டு விடுத்த நிலையில் இந்த ஆண்டு பாலிஸ்டரை கொண்டு வந்து வேட்டி சேலை செய்கிறார்கள். அதை தடுத்த ஐஏஎஸ் அதிகாரி சண்முகத்தை டிரான்ஸ்பர் செய்துள்ளார்கள் என்றும், நான் விடும் அறிக்கைக்கு போட்டி போட்டு பதில் அறிக்கை விடுவது என ஒவ்வொரு அமைச்சர்களும் தான் செய்வது சரி என்ற வகையில் செயல்படுகின்றனர். எனவே இதை பற்றி அதிகம் தற்போது தான் பேச வேண்டாம் என்றும், தலைவர் விஜய் மற்றும் பிரசாந்த் கிஷோர் இடையிலான பேச்சுவார்த்தை குறித்து யார் யாரை சந்தித்தாலும் அது பற்றி கவலை இல்லை. தாங்கள் மக்களை சந்தித்து அவர்கள் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் அரசியல் செய்கிறோம். ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு அரசியல் செய்பவர்கள்தான் வியூக நிபுணர்களை அழைத்து அரசியல் செய்தால் மக்கள் பதில் சொல்வார்கள் என்றும் தெரிவித்தார். அவர்களுக்கு ஏழை மக்களின் பசி தெரியாது என்றும் தெரிவித்தார். திமுக உட்கட்சி பூசல் குறித்து தான் எதுவும் பேச விருப்பமில்லை என்றும் தெரிவித்தார். சம்கர சிக்ஷா திட்டத்தில் தமிழகத்திற்கு நிதி அளிக்கவில்லை என்று அன்பில் மகேஷ் கூறியது பச்சை பொய் என்றும், கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, நிரந்தர பணி நியமனம், செவிலியர் பணி நியமனம் என கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக மக்களுக்கு தமிழக முதல்வர் சிறப்பாக அல்வா கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றும், மேலும் சிறப்பாக அல்வா கொடுப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளவே திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடைக்கு சென்று அல்வா சாப்பிட்டார் என்றும், இது தமிழக மக்களுக்கு அல்வா கொடுக்கும் ஆட்சி என்றும் தெரிவித்தார். மருத்துவத்துறையில் பல்வேறு அவலம் நடப்பதாகவும், இதில் இன்று மிக நல்ல மனம் படைத்த நடிகர் கஞ்சா கருப்பு எல்லாம் கோபப்படும் அளவிற்கு இந்த ஆட்சி மிகவும் மோசமானதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். 18 வயதிற்கு கீழான குழந்தைகள் அரசியல் கட்சியில் சேரக்கூடாது என்று சட்டம் இருக்கும்போது தாவேகாவில் குழந்தைகள் பிரிவு என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நகைப்புக்குரியது என்றும், தாவேகாவில் குழந்தைகள் பிரிவு ஒன்று இருப்பது பெரிதல்ல, பாஜகவில் இருப்பவர்கள் அனைவரும் குழந்தைகள்தான் என்றும் தெரிவித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.